வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஜனகா வீட்டு மாப்பிள்ளையாட்டு நம்ம சேது மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேதுவுக்கு கையை பிடிச்சி ஜனகமா, என் வளர்ப்பு என்னைக்குமே நீ நன்மை தான் செய்வா, என் பேத்திக்கு சரியான ஆள் நீ தான் சேது, நீ தான் இப்போ வர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல தாலி எடுத்து கொடுக்குறாங்க ஜனகமா. நம்ம சேது மாப்பிள்ளையாகி நம்ம வர்ஷினி கழுத்தில் தாலியை கெட்டுறாங்க. கணேசனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இவ்வளவு நாள் இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் அடைகாத்தேன், இப்போ நானும் இந்த வீட்டு சம்மதி தான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. என் மகளால் அடைய முடியாததை என் பையனால அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம பிரபுக்கு முகத்திரையை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. நம்ம குறிஞ்சிநாதனை அடிக்க நேரம் பிரபுவால் தாங்கிக்க முடியாத, என் அப்பனை அடிக்க நீ யாருடா, கையெடுடா என் அப்பை சட்டையில் இருந்து அப்படின்னு அந்த இடத்துல குறிஞ்சிநாதனுக்கு ஆதரவாக பிரபு வராங்க. அவரோட சைக்கோ முகம் வெளிப்பட்டுட்டுன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, டேய் சிபி, என் அப்பா மேலேயே நீ கை வச்சிட்டால, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த இடத்துல நொங்கு எடுக்கிறாங்க. வாங்க மாப்பிள்ள, நான் உங்கள் சுயரூபத்தை வெளிப்படுத்த தான் இப்படி நடந்துக்கிட்டேன். எதை கொண்டு வந்தால் உமக்கு சுயரூபம் தெரியும் அப்படின்னு யோசிக்க நேரம் தான் உன் பையனுக்கு முகத்தை திரையை கிழிக்கிறதுக்கு உன்னை இழுத்துட்டு வந்தால் நடக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் போட்ட ஸ்கெட்சில் உன் பையன் சரியாக சிக்கிட்டான். இங்கே எங்ககிட்ட உனக்கும் உன் பையனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அழகாக கதை விட்டான். இப்போ உன் பையனுக்கு முகத்தரை கிழிஞ்சிட்டு அப்படின்னு அந்த இடத்த சொன்னேன்னா நம்ம வசனி சாக்காரங்க. என்ன பிரபு இன்னும் அவங்க அப்பா கூட தொடர்பில் தான் இருக்கானா அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சு வருத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் ஜனகா டேய் குறிஞ்சினாதா, உன் பையனையும் கூட்டிட்டு இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையோட போயிரு அப்படின்னு அந்த இடத்துல குரல் கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜெயாராணி அழகாக பர்தாவை போட்டுக்கிட்டு தன்னோட பொண்ணு கல்யாணத்தை பார்க்க வந்திருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா வர்ஷினி நம்ம ஜனகமா, என் வாழ்க்கையில் நான் எடுத்த முடிவு எல்லாமே தப்பாக தான் முடிஞ்சிருக்கு. இப்போ என் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தருணம் வந்துடுச்சு. உங்களுக்கு நான் யாரை கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ண நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், நீ சேதுவை கல்யாணம் பண்ணு வர்ஷினி, சேது என் வளர்ப்பு என்னைக்குமே தப்பாகாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜனகமா சேதுவை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க. நம்ம சேது மாப்பிள்ளையாட்டு ரெடியாகி வராங்க. நம்ம கணேசனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இத்தனை நாள் நான் அடகாத்த சொத்து இப்போ என் கைக்கே வரக்கூடிய தருணம் வந்துடுச்சு. இவ்வளோ நாளாக நான் அந்த வீட்டு உப்பத்தினுக்கிட்டு ஒரு உப்புக்கு சப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த வீட்டு சம்மந்தி அப்படின்னு உள்ள முறையில் நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம மீனாவும் எனக்கு சேது என் வீட்டு மாப்பிள்ளையாகிறதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம சேது கிட்ட வர்ஷினி பேசுகிறாங்க. நான் நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்னு தெரிஞ்சோ நான் பிரபுவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு உன் மனசை நான் நோகடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, நீ எல்லாம் தெரியாமல் தானே செய்கிற, அது எனக்கு ஒரு விஷயமே இல்லை வர்ஷினி, நீ நல்லா இருக்கணும், அதனால தான் நான் உன் முடிவை நான் அந்த பிரபு நல்லவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு கூட கவலையாக தான் இருந்து அப்படின்னு அந்த இடத்துல நீ நல்லா இருக்குண்டா போதும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னார். உங்கள் நல்ல மனசுக்கு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வர்ஷினி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வர்ஷினி காலத்தில் நம்ம சேது தாலியை கட்டிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்த வீட்டு சம்மந்தி ஆயாச்சு. இனி இந்த ஜெயாராணி தான் தமிழோட அம்மா அப்படின்னு உள்ள குட்டை நம்ம போட்டு உடைக்கக்கூடிய தருணம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல கணேசன் துடிக்கிறாங்க. இனி என்ன சொன்னாலும் அந்த வீட்டில் என் செல்வாக்கு எடுபடும். இவ்வளோ நாளை என்னோட பேச்சுக்கு மரியாதை இல்லாத குடும்பம் இப்போ நான் அந்த வீட்டு சம்மந்தி ஆகிட்டேன் அப்படின்னா இந்த ஜெயாராணி இவரோட பொண்ணு தான் தமிழ் அப்படின்னு உள்ள ரகசியத்தை நான் சீக்கிரமாக போட்டு உடைச்சி அந்த தமிழையும் வீட்டை விட்டு துரத்திட்டேன்னா அந்த இடத்துக்கு என் பொண்ணு வெண்பாயை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு கணேசன் அடுத்த கட்ட திட்டத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம
தேனுக்கும் அரவிந்துக்கும் வந்து கல்யாணம் நடக்குது. அதே மாதிரி வர்ஷினிக்கும் சேனுக்கும் கல்யாணம் நடந்து அதுக்குள்ள சாத்திர சமுதாயம் எல்லாம் முறைப்படி வந்து நடந்து விருந்து உபசரணைகள் எல்லாமே நடக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம ஜெயராணி வந்து பர்தாவை போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ரகசியத்தை நம்ம கணேசன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, தன்னோட பொண்ணு கல்யாணத்தை பார்க்க இவ பர்தாவை போட்டு வந்து நிற்கிறாரா, இந்த கூட்டத்துக்குள்ள இப்போ வந்து ஜெயராணியை அந்த ஜனகா வந்து அடித்தானா எப்படி இருக்கும், அந்த குட்டு கண்டுபிடிச்சி தமிழை வீட்டை விட்டு துரத்துனா அதை விட பிரபாதமாக இருக்கே. இந்த இதுலேயும் இப்படியெல்லாம் நடந்துனா நல்லா தான் இருக்கும். ஏன் நடக்கலைன்னா என்ன, நம்ம நடத்தி வச்சிருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கணேசன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜெயராணி என் பொண்ணு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வந்து நிற்க நேரம் தான். ஒரு நிமிஷம் எங்கே போகிற அப்படின்னு வந்து நம்ம கணேசன் வந்து ஜெயராணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ தான் வந்திருக்க ஜெயா அப்படின்னு வந்து எனக்கு தெரியும், உன் குட்டை நான் இப்போ உடைக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஜெயராணி வந்து பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க.